வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோட்டீன் ஆம்லேட், ஹை ப்ரோட்டீன் ஆம்லேட். ஒரு கப்பு சோயாவை எடுத்து தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சி மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு சாப்பரில் கோஸு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சாப் பண்ணியாச்சு. ஒரு தக்காளியை ஒன்றும் பாதி அரைச்சாச்சு. இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பரில் கட் பண்ண காய்கறி போட்டுக்கிடுங்க. அது ஒரு கப்பு நிறைய இருக்குது, அதையும் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் குட்டி தக்காளி 2 தக்காளி மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தலைனால் இருந்தால் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு நிறைய சோயா மீல் மேக்கர் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் முட்டை, நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ரிஸ்கை வச்சு நல்ல முட்டை மீல் மேக்கர் எல்லாத்தையும் நல்லா அடித்து கலக்கிக்கிடுங்க. ஆம்லேட் பதத்துக்கு கலந்து கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கிடுங்க எண்ணெய் தடவி. அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து சின்ன சின்னதாக தோசைக்கல் எத்தனை ஊற்ற முடியுமோ அத்தனை இது ஊற்றிக்கிடுங்க. நான் 4 இது ஊற்றி வச்சுருக்கேன். 4 இது ஊற்றி வச்சுட்டு அப்படியே அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வைங்க. ஸ்லோவாக காய்கறி மீல் மேக்கர் எல்லாம் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கிடுங்க. வேக வச்சது அப்படி சிம்லேயே வச்சு வெந்ததுன்னா நல்லா வெந்துடும், கருகாது. அதை அப்படி மாற்றி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக வைங்க. வேக வச்சதை ஒன்று ஒன்றா நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம காலையில் ஒரு டிஃபனாக எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு ஒரு டின்னராக எடுத்துக்கிடுங்க. இது ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இதில், முட்டையில் மீல் மேக்கர்லலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சத்தான ஒரு டிஃபன், ஹெல்த்தியானது. இந்த ஸ்கூல் கூட இது கொடுத்து விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.